மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான கதாவே, இந்த காலை வேளைக்காக எங்களை மீண்டுமாக பார்க்கிறோம். நாம் கதாவே இம்மடி நேரமாக ஆண்டவரே மகிமைப்படுத்தி பாடி ஆண்டவரே இங்கே வர்ற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காகவும் உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காகவும் இந்த நேரத்திலே விசுவாசத்தோடு வாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் செபிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த மகத்தான ஸ்லாக்கியத்துக்காக கொடான கொடி சொல்கிறோம். கதாவே இம்மட்டு நேரமாக எங்களுக்கு சோர்வுகள் ஏற்படாத வண்ணம் பலத்தை தந்து இந்த நிமிஷம் மட்டும் நீர் தாங்கின தேவன். நிச்சயமாக உடைய வார்த்தையை கேட்கவும் எங்களுக்கு நீர் பலத்தை கொடுத்து இன்னும் அதிகமான அபிஷேகத்தை நீர் கொடுத்து கதாவே நீர் வழி நடத்தப்படும் உடைய கிருபைக்காக உமக்கு சோதரம். உம்முடைய நேரமாக உம்முடைய நன்மைகளை நினைத்தோம், உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் பறைசாற்றினோம். இந்த நேரத்திலே நாங்கள் கேட்ட சாட்சிக்காகவும் கொடான கொடி சோதரம். அப்படியான கதாவே விசுவாசத்தை வளர்ச்சியை நீர் ஒவ்வொரு மத்தியிலும் நீர் ஆண்டவரே நடத்தி வர்ற கிருபைக்காகவும் உம்முடைய நாமம் இந்த சபையிலே மகிமைப்படுகிறதற்காகவும் ஆண்டவரே கொடான கொடி சோதரம். கதாவே அன்றைக்கு அந்த சாலமோன் அந்த எருசலேம் தேவாலயத்தை பார்த்து ஆண்டவரே அவன் ஜெபித்து அதை பிரதிஷ்டை பண்ணினான். அதனாலே எந்த ஜனங்கள் எப்படியாக இருந்தாலும் அந்த ஆலயத்தை நோக்கி ஜெபித்தவர்கள் சொஸ்தமானதை நாங்கள் பார்க்கிறோம். அதை விட மேலான உன்னத ஆண்டவரே ஆலயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதாவது இந்த கட்டிடம் அல்ல, உம்முடைய நாமம் என்னும் ஆலயமாயிருக்கிறது. உம்முடைய நாமம் என்னும் மகத்தான இந்த கடைசி கால வார்த்தை சத்தியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அப்படியானால் இந்த இடத்திலே அதை விட பெரிய அற்புதங்கள் நடக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே அன்றைக்கு ஒரு சுனமியால், அன்றைக்கு ஒரு எஸ்தர், அன்றைக்கு ஆண்டவரே ஒரு ரெபேக்காள், அன்றைக்கு ஒரு சாரிபால், அன்றைக்கு அந்த வண்ணமாக ஒரு மரியாள், அப்படியாக அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கும் அப்படிப்பட்டதான பெயரை உடையவர்கள், அப்படிப்பட்டதாக விசுவாசிக்கிறவர்கள் இந்த இடத்திலும் இருந்தாலும் நீர் செய்வீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் இது எங்களால் உண்டான நீதி அல்ல, நீர் உம்மால் உண்டான நீதியும் நீர் செய்த நன்மையுமாயிருக்கிறது. நீர் அதற்காகவே நீர் மரித்தவனாயிருக்கிறீர். அதனாலே கதாவே இங்கே வர ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதியும். இம்மடி நேரமாக எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே நீ செய்கிற ஒவ்வொரு மகத்துவமான ஸ்லாக்கியங்களுக்காக, அற்புதங்களுக்காக, நன்மைகளுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதியும். திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும். என்னத்தை பேசுவோம், எதை பேசுவோம் என்று நாங்கள் ஒரு நிலை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் உடைய வார்த்தை எங்களிடத்திலே ஆண்டவரே இருக்கிறது. அதை கொண்டு நீர் பேச நீர் வல்லமுள்ளவராயிருக்கிறபடினால் நீர் அடியானின் உதடுகளை நீர் அபிஷேகித்து கதாவே கேட்கிற செவிகளை நீர் அபிஷேகித்து இந்த வேளைகளை நீர் பேச போகிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், இந்த நேரத்தை ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். யாவை உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திரும்புவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் என்று நாங்கள் வாசிப்போம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். එකිනෙකා සුදුසු තරමට වඩා තම තමා ගැන උතුම් කොට නොසිතා දෙවියන් වහන්සේ එකිනෙකාට බෙදා දුන් ඇදහිල්ලේ ප්‍රමාණය ලෙස පමණ දැන සිටින සැටියට මට දෙන ලද අනුග්‍රහයේ නුඹලා අතර එකිනෙකාට කියමි. මක්නිසාද යම්සේ අපට එකම
ශරීරයේ බොහෝ අවයව තිබෙන නමුත් ඒ සියලු අවයවයන්ට එකම ක්‍රියාවක් නැතුවක් මෙන් බොහෝ දෙනෙකු අපි ක්‍රිස්තුස් වහන්සේ තුල එසේම එක ශරීරයක්ව වෙන වශයෙන් ඔවුනොවුන්ගේ අවයවය වෙවුවා. ஆமென். அடுத்ததாக மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மாத்திரம் ஒரு பொருளுக்காக நாம் எடுப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒபனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். සැබෑවක්ම නුඹලාට කියමි කවරෙක් නුඹත් මේ කන්දර කතා කොට ඉදිරි මුහුදේ වැටි යන්නේ යයි කියා තමාගේ සිතින් සැක නොකොට තමා කියන දේ සිදු වේ යයි අදහන්නේ නම් ඔහු ඒක ඔහුට සිදුවන්නේය. ආමේන්. ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அருமையான இந்த வாச நாளிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்டு நேரமாக எங்களோடு கூட இருந்தால் நிச்சயமாய் தேவனுடைய வார்த்தையிலே பதில் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமென். இப்போ ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் தெளிவாக வாசிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு காரியம் புரிந்திருக்கும். அதாவது நான் மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அப்ப இந்த வசனத்திலிருந்து உங்களை நீங்க பார்க்கும்போது தேவன் எல்லாருக்கும் விசுவாசத்தின் அளவு பிரமாணம் கொடுத்திருக்கிறார். அதாவது விசுவாசத்தின் வகைகள் எல்லாருக்கும் தேவன் எல்லா ஆபிரகாமை போல நாங்க எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அதே போல இங்க ஒரு ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறது இருந்தா மற்றவங்களும் அதை போல விசுவாசிக்கலாம். ஏனென்றா அந்த வார்த்தை ஆணித்தரமாக எங்களுக்கு போதிக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க, வாசிங்க. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. ஆமென். அப்ப எங்கட சரீரத்துல அநேக அவயவங்கள் இருந்தும் ஒரே தொழிலா இருக்குது இல்ல. அதே போலதான் இந்த விசுவாசத்திலும் வகைகள் இருக்கு. எல்லாருக்கும் எல்லார போல விசுவாசிக்கலாம். அப்ப தேவன் அதற்காக அவரை போல நாங்க இருக்கையும் கூடாது என்று வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்கு கொடுத்ததை விட நீங்க மிஞ்சி என்ன செய்யக்கூடாதான்? எண்ணக்கூடாது. வாசிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். ஆமென். அப்ப அதாவது உங்களோட அளவு விசுவாசத்தை விட மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? நீங்க எண்ணக்கூடாது, அதை செய்யவும் போகக்கூடாது. ஏன்னா அது உங்களால இயலாது. ஆனா அதுக்குரிய அளவு உங்களுக்கு வச்சிருந்தால் உங்களால் அது செய்ய. அதான் நாங்கள் இப்ப பார்த்தோம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் அவன் சொன்னபடி அவன் அதை விசுவாசிப்பானால் பெயர்ந்து போகும். ஆனா அதுக்கு அந்த விசுவாசத்தின் அளவு உங்களுக்குள்ளே இருக்கும். இல்லாவிட்டா நீங்க சொல்லுவீங்க, செய்யலாம். அப்ப அதனால இந்த வாச நாளில நாங்க தேவனுக்குள்ளாக நாங்க வந்திருக்கிறோம் ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. அப்போ ஒன்றை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுடைய அளவு பிரமாணம் இருக்கு. அந்த அளவு பிரமாணத்துக்கு ஏற்ற வண்ணமாக தான் நாங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கே கொடுக்கத்தக்கதாக தேவன் உண்டு. ஆமென். அதனாலதான் அவர் சொல்ற திராணிக்கு மேலாக நான் உன்னை சோதிக்க மாட்டேன். நீங்க எவ்வளவு வளர்ந்துருக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணேலும். ஆமென். உங்களால செய்ய முடியும். ஏன்னா அது உங்களோட வளர்ச்சி. அதான் நாங்க பார்த்தோம். நாங்க வேதத்துல வளர்ந்து வரும்போது நாங்க எதிர்பார்த்த கிறிஸ்தவத்துக்கும் இப்ப தேவனுடைய சிந்தைக்கும் அநேக வித்தியாசம். ஆமென். ஏனென்றால் தேவன் தனக்கான வழியில தான் உங்களை நடத்த விரும்புவார்.
உங்களோட வழியில் அவர் எப்பயுமே அவர் நடத்துறது. ஏன்னா தேவன் வந்து உங்களை சோதனைக்கு உட்படுத்தி நீங்க பொன்னாக விளங்கி அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாக ஜொலிக்க வேண்டும், தேவனை போல மாற வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். நீங்க சாதாரண மனிதனாக இருக்க அவர் விரும்பி, ஏன்னா நீங்க குட்டி தேவர்களாக இருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்கள் யாரா? தேவர்களாக இருக்கிறார்கள். அப்படி என்றால் தேவனை போல அவர்கள் தேவராக இருக்கிறார்கள். அவரால் உரைக்க இயலும், உரைத்ததை அவர்களால் செய்ய முடியும். ஏனென்றால் நீங்க சாதாரண சிருஷ்டிப்பு அல்ல, தேவனால் படைக்கப்பட்டவர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீங்க வந்து அந்த காரியத்திலே வந்து சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய கிரியைகள் முடிந்ததா இருக்குது. இன்றைக்கு அந்த வசனத்தை வாசித்தனா ஆச்சரியமா இருந்தது. அதை அடுத்து வாசிச்சுட்டு போகும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும். ஆமென். அவருடைய கிரியைகள் என்னையா? உலக தோற்றத்துக்கு முடிந்திருந்தும். அடுத்தது, இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். ஆமென். பாருங்க, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிரியைகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டான்? முடிஞ்சு. அவருக்கு யார் வருவார் போவார் எல்லாம் தெரியும். ஆனால் திரும்பவும் அந்த வசனத்தை சொல்ற என்ன? இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதில்லை. அங்க முன்னுக்கு யாத்ராமத்துல நாங்க போய் பார்த்தோம். என்ன, இவங்க வருவாங்களா இவங்க போவாங்களா என்பதை பார்க்கவே நான் அதை என்ன செஞ்சேன்னா சோதித்து அறிந்தேன். அப்ப பாருங்க, தேவனுக்கு தெரியும் நாங்க யார் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். நாங்க வேத பக்தியின் வேஷத்தை தரிச்சிருக்கிறோமா அல்லது வேத பக்தியாகவே இருக்கிறோமா என்பதை தேவன் அறிந்து, அதுக்காக தான் தேவன் சிலரை சேலஞ்சு கொடுக்குது. ஆமென். நாங்க வளர்ந்திருக்கிறோம்டா தேவன் என்ன செய்வார்? அதற்கான தகுதிய தேவன் அனுப்பு. ஏனென்றா ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் போராட்டம். ஏன்னா நாங்க நடக்கிற பாதை என்ன? பஞ்சுமெத்தையா? கிறிஸ்தவன் நடக்கிற பாதை முள்ளுள்ள இடமாயும். அவனுக்கு எப்பயுமே போராட்டம். அவனுக்கு தேவன் அதை வாக்களித்துட்டார். ஆனா அவன் சுதந்திரிக்க போராட வேண்டியவனாயிருக்கும். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு அங்குலத்துக்காகவும் ரத்தம் சிந்த வேண்டியதா இருந்தது, போராட வேண்டியதா இருந்தது, யுத்தம் பண்ண வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் அவங்க யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்கணும். அதே போலதான் இன்றைக்கு தேசம் வந்து பரிசுத்த ஆவியா இருக்கு. பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தை, இந்த ஒவ்வொரு வார்த்தையை நீங்க நிறைவேற்றணும்னா யுத்தம் பண்ணணும். நாங்க விசுவாசிக்கிறோம் ஆமேன்னு போங்க, அதே அனுப்புவான், அதே நீ செய்யறாவான். அதுல நாங்க தோத்து போனா நாங்க இன்னும் அந்த ஸ்டெப்புக்கு வரையில என்பது அர்த்தமாய். அப்ப இப்ப பாருங்க, ஒருவன் என்ன செய்ய வேணுமா? தன்னை மிஞ்சி அவன் மேலானவனாக என்ன செய்யக்கூடாதாம்? எண்ணக்கூடாது. அவனுக்கு தேவன் கிருபையினாலே கொடுத்த அளவின் பிரமாணத்தின்படி, ஆங்கில வேதாமத்துல பாத்தீங்கன்னா தெரியும் வடிவாக அதுகளுக்கு தேவன் ஒவ்வொருவருக்கும் அதை என்ன செஞ்சிருக்கிறேன்? அளவின் பிரமாணத்தின்படி தேவன் என்ன செஞ்சிருக்கேன்? அந்த வகையாக அவர் பிரித்து கொடுத்து. ஏன்னா நாங்க சரீரத்துல அவயமாயிருக்கோம். நாங்க ஒருவேளை தலையில இருப்போம் என்றால் எல்லாத்தையும் விட ஒரு காரியம். ஏன்னா சரீரத்துல கையண்டா அதுக்கு ஒரு விசேஷித்த தன். அவை ஒவ்வொருவரும் அவை. அப்ப ஒருவரை போல என்ன செய்யலாது? செய்யலாம். அப்ப தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த அளவின் பிரமாணத்தின்படி நாங்க விசுவாசிக்கிறோம். அந்த அளவின் பிரமாணத்தின்படி தான் தேவனும் எங்களுக்கு என்ன செய்யறார்? அங்கே சில உபத்திரங்களை கொடுக்குறார். அதான் அவர் சொல்லிட்டு திராணிக்கு உங்களுக்கு சோதனை அதிகமாவா நீங்க செஞ்சு நினைச்சுக்கோங்க. சரீரத்துல ஒரு விலையேறப்பட்ட அதிக தொழில்துறையை செய்யற ஒரு ஸ்தானத்துல நீங்க இருக்கிறீங்க. ஆமே, புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் பவுல் என்ன சொல்றான்? அவருடைய உபத்திரம் வருகிற வேளையில கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று நான். ஏனென்றா அந்த உபத்திரம் வந்து அவனை யார் என்பதை காண்பிக்கும். புரியுதா? அதனால ஒருவேளை குறைவான உபத்திரம் வருதுண்டா நீங்களும் தேவண்ட பிள்ளைதான். ரிஜெக்ட் இல்லை, மாற்றம் இல்லை. ஆனா சிறிய ஒரு அவயமா இருக்கு. அதுக்காக நீங்க சந்தோஷப்படணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னும் அந்த சபையில, இயேசு கிறிஸ்து என்னும் சரீரத்துல நீங்களும் அங்கத்தினவராயிருக்கு. நீங்க இல்லாம அவர் இல்லை, நீங்களும் ஒரு பாட்டம். ஆனா உங்களோட அளவுக்கு தேவன் அதை கொடுத்திருக்கிறேன். ஆமென். அதனால நாங்க மிஞ்சி எண்ணாம
சந்தோஷம். ஆண்டவரே உம்முடைய தூசி காலில் ஒரு ஓரமா தோளாவது நான் இருக்கிறேன். ஆமே. அப்ப அதற்காக நான் என்ன செய்கிறேன்? சந்தோஷம் அடை. அப்ப அதிகமா பிரச்சனை வந்துட்டான்னு நீங்க சிந்திக்கூட எங்களுக்கு மட்டும் நான் சந்தேகம். ஏன்னா அப்படி நீங்க நினைக்கக்கூடாது. நீங்க நினைக்கணும் ஏதோ கையோ அல்லது காலோ, ஏன்னா அதுதானே அதிகமா உங்களை நடக்க வைக்கிறதே கால் தான். அப்ப நீங்க காலோ பாதமோ ஏன்னா அப்படி நீங்க சிந்திச்சு சந்தோஷம். அப்ப என்ன நடக்கும்? பாதம் நடக்கக்குள்ள என்ன தெரியும்? அதிக உபத்திரத்தை அந்த பாதம் ஏற்படும். அதிக வெயிட்டை தாங்கும். ஓடணும்டா ஓடும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷம் அடையணும். புரியுதா உங்களுக்கு? செய்யும். நான் இந்த உபவாச நாள்ல உங்களை இன்னும் தேவனுக்குள்ளாக ஊக்குவிக்க, நீங்க வளர வளர உங்களுக்கு செய்தி தருவீங்க. ஏண்டா செய்தி இல்லாட்டி நீங்க சேலஞ்சுக்கு நிற்க மாட்டீங்க. உங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சாதான் வார்த்தையை வச்சு சேலஞ்ச் நிற்பீங்க. உங்களை ஏற்கனவே தேவன் என்ன செய்வார்? கொடுக்க முதலே தேவன் பக்குவப்படுத்து. ஆமே. அவர் பக்குவப்படுத்தி தான் அவர் செய்கிறார். அதே போலதான் தேவனுடைய ஸ்டைலே அப்படிதான். அப்ப அதனாலதான் நீங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உதாரணம் இன்றைக்கு நாங்க அதுல வாசிச்ச அந்த பாடல் என்ன கவலைப்படுகிறதுனாலே ஒரு முழத்தை கூட. அப்ப தேவன் அந்த இதை பார்க்கணும். அப்ப பாருங்க, ஒரு ஜனத்துக்கு விசுவாசம் இருக்குன்னா கவலை இருக்கக்கூடாது. புரியுதா? அப்ப என்ன இருக்கக்கூடாதான்? விசுவாசம். நீ கவலைப்படுறதுனால ஒன்றுமே. அப்ப இந்த கவலை அது என்ன செய்யும்? அந்த விசுவாசம் இருந்தா கவலை வரக்கூடாது. அப்ப விசுவாசம் இருந்து உங்களுக்கு கவலை இருக்குன்னா நீங்க குறைவான ஒரு காரியத்துல நீங்க இருக்கு. புரியுதா? ஆனா விசுவாசம் பரிபூர்ணமா இருந்தா கவலை இருக்கா? ஏன்? நீங்க சொன்னா அது ஆகும், நீங்க சொன்னா அது நிற்கும், நீங்க கேட்டா அது கொடுக்கும். ஆமே. அதனாலதான் இயேசு கிறிஸ்து கவலை இல்லாதவராயிருக்கு. அவர் நல்லா புரட்டை அடிச்சு நித்திரவர்கள். இவங்க அவருக்கு ஏசுறாங்க, ஐயரே நாங்க மடியப்புறம் கவலை இல்லாம நித்திரதுக்கு. அவர் எழும்பிட்டு என்ன செய்யற? இறையாதே என்ற எல்லாம் சட்டம். அவர் என்ன சொல்ற? அந்த வசனத்தை அற்ப விசுவாசியே. அதுக்கு பிறகு ஒரு வசனத்தை சொல்ற. என்னையா அதை எடுத்த வாசிக்கு எந்த அதிகாரத்தில் இருக்கு? பயப்படுகிறீர்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அற்ப விசுவாசி தான். ஆனா அவங்க எப்படியான விசுவாசி? அற்ப விசுவாசி தான். ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? பயம் இருக்கு. அப்ப முன்னுக்கு பார்த்தா சந்தேகம், என்ன கவலை இருந்துச்சு. அடுத்தது என்ன இருக்கு? பயம் இருக்கு. அப்ப பாருங்க, அதான் டீச்சர்ஸ் என்ன சொல்றேன்டா, உங்களுக்கு கவலை பயம் ஏன்னா அது இருந்தால் அது விசுவாசத்தின் பரிபூரணம் அல்ல. நீங்க பூரண அங்கே வளர்ச்சியில விசுவாசத்துல நாங்க முன்னுக்கு பார்த்த மார்க் 11 என்ன எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போவண்டா அது என்ன செய்யுமா? அப்படியே ஆகும். ஆனா எங்களுக்கு என்ன இருக்குது? பயம் இருக்கு, கவலை வந்துடுது சில பேர். அப்ப கவலை வந்தா அது பரிபூர்ணத்தின் வளர்ச்சி அல்ல. அதுக்காக பெருமாண்டி மாதிரி இருக்கிறாங்க, அந்த கவலை இல்லை. அதுக்கு இதுக்கும் இல்லை. சரி, அது சில பேர் அதனால கவலைப்படுவாங்க. அதுக்கு தான் அவர் சொல்றேன். இப்போ நாளைக்கு என்ன, இப்போ அதில் பார்த்த மாதிரி அதில் என்ன சொல்ற, நாளைக்கு என்னத்த உடுப்பு, நாளைக்கு என்னத்த சாப்பாடு, நாளைக்கு ஃபங்க்ஷன் வருது, அப்படிதான் வேறு. அதுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாதான்? கவலவே படக்கூடாது. அவர் சொல்லு காட்டு புஷ்பம் எவ்வளோ உதாரணம். ஆனால் எந்த மனிதனும் தேவண்ட ஜனத்தை தவிர இது மற்றவங்களுக்கு ஒரு பைத்தியமாக இருக்கு. ஏன்னா அப்படி யாராவது சிந்திப்பான் என்றால் அது தேவண்ட மனிதன் தான். ஏன்னா அவன் நாளைய தினத்துக்காக கவலைப்பட, நாளைய தினம் தன்னுடைய வேலைக்காக கலப்பு. ஏன்னா இவனுக்கு நான் கொடுத்தாவும். ஆமே, இவன் தேவண்ட புள்ள. அப்ப இவனுக்கு நான் நாளைக்கு என்ன ஆரோக்கியத்தை வைக்கணும், ஏன்னா அவனுக்கு தேவையானது அதுதான் கவலைப்படணும். இப்ப நாம கவலைப்படும். அப்ப பாருங்க, அப்ப அதனாலதான் இப்ப நாங்க போயிட்ட மறந்துடாதீங்க, நான் ஓடிடுவோங்கையாவது. அப்ப ரோமர் 12 என்ன 3 என்ன சொல்லுது? உங்களை மிஞ்சி என்ன செய்யக்கூடாது? என்ன வேண்டாம், அவனவனுக்கு தக்கதாக விசுவாசத்தின்
அளவின் பிரமாணத்தின்படி ஒருவன் நடக்க என்ன செய்யணுமா நடக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஆள் இந்த இடத்துல ஒரு வளர்ச்சி இருந்தா நான் அந்த சிஸ்டர் சாட்சி சொன்னேன் அவளை கூட நானும் இருக்கொண்டே அதுக்காக நீங்க ஜெபிங்க. அந்த இடத்துக்கு வச்சா உங்களுக்கு சந்தோஷம். ஆமே. அதே போல ஒவ்வொருவருக்கும் தேவன் என்ன செய்வார் ஒவ்வொரு காரியத்தை வச்சு. அப்ப உங்களோட வளர்ச்சி தான் உங்களை காண்பிக்கிறது. உங்களுக்கு வர்ற சோதனை தான் நீங்க யார் என்பதை காண்பிக்கிறது. அதான் திக்கர் சொல்றேன். நோவாவை போல வேறொருவனால போயில கட்ட ஆபிரகாமை விட்டா ஆபிரகாமுக்கு ஏழு அப்போயில கட்ட நோவா கொண்டு ஆபிரகாமன காலத்துல விட்டா ஆபிரகாமால இயலாது சொல்லி நோவால இயலாது. ஏன்னா அதை செய்ய அவன் தான் தகுதியா. அதற்காக தான் தேவன் தகுதி உள்ளவனை அந்த காலத்துக்கு அவர் நியமிக்கிறார். ஆமே. அதே போலதான் உங்களை எந்த அவயத்துல வச்சிருக்கணும் என்றது நீங்க கண்ணாக விரும்ப இயலாது, நீங்க காதாக விரும்ப இயலாது, காலாக விரும்ப. அப்ப உங்களோட அளவு எங்க இருக்கணுமோ அங்கதான் அவர் வை. அதுக்காக நீங்க அவர்ற சரீரம் இல்லைன்னு இல்லை, நீங்க அவர்ற பாட்டு. ஆமே. நீங்க அவர்ற அவயம் தான், அதுல மாற்றம் இல்லை. நீங்க தேவண்ட மனவாட்டி, தேவண்ட ஜனம். ஆனா எங்க இருக்கணும் அங்கதான் நீங்க இருக்கணும். ஆமே. அப்பதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படும். வேற கை வந்து வேறொரு வேலையை செய்யப்படும், அது ஃபெயிலியர், அது தோற்று போகும். அதனால் அதை புற சொல்லிடுமா சொல்லிடு. அதாலதான் நாங்க யாரையும் ஒரு வேற விதத்தில் அவங்க ஒன்றை செய்ய முன்னுக்கு வாராங்கண்டா அதுல தோல்வி அவங்க காண்றாங்கண்டா நான் தான் கோவிக்க மாட்டேன். நான் வந்து அதுல வித்தியாசம். ஏண்டா அது அவங்கள தேவன் அதுல அழைக்கல. அவங்க தான் என்ன செய்யணும் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்யணும் உறுதிப்படுத்தி கொள்ளணும். அதனால நீங்க அதை பிரதர் அப்படி சிந்திச்சிருவேன்னு நீங்க யாருமே யோசிக்க தேவையில்ல. நான் அப்படித்தான். ஆமே. நான் அப்படிதான் சிந்திப்பேன். அப்படிதான் நீங்களும் சிந்திக்கணும். வேதம் அப்படிதான் போதிக்குது. நீங்க அவர்கிட்ட இருந்து எதையுமே பெறையலாம். என்னட்ட வார்த்தை என்னட்ட தேவம் வைக்காட்டி நீங்க என்னட்ட பெறையலாம். ஆனா நீங்க அதுக்காக காத்திருக்கணும். நீங்க வளர்ந்தா தேவன் அதுக்காக தேவன் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கும். ஏண்டா நீங்க யாரும் உங்களுக்காக தான் ஊழியக்காரனுடைய ஊழியக்காரனுக்காக ஜனம் இருக்கு. வேதம் அப்படி போதிக்க. வேதம் என்ன சொல்லுது? ஜனத்துக்காக ஊழியம். ஜனம் எப்படி இருந்துச்சோ அப்படி வைப்பேன். நீங்க நல்லா இருந்தா உங்களுக்கு தேவையானது வைப்பேன். நீங்க குறைவா இருந்தா அவர்கிட்ட இருந்து குறைவா தான். அப்ப நீங்க சொல்ல பிறர் செய்தி பேசவே இல்லையா அது எங்கேயும் இல்லை, உங்கள தான் பிரச்சனை. அப்படித்தானே? அப்படித்தானே வேதம். ஆமா என்னன்னு சொல்லுங்க. அதுதான் சத்தியம், அதான் வேதம் போதும். நீங்க ஆர்வமா நீங்க தேவனோட உணர்வோட வந்தா டேர்ன் ஆயிடும். செய்தியை வந்து என்ன செய்யறோம். அதனாலதான் நீங்க சொல்றேன், நான் ஒரு பொருள்ல எடுத்து வருவேன். ஆனா பொருள் தெரியாமல் அலைஞ்சி திரிகிற ஒரு மனுஷன் நான். ஏனென்றா தேவன் வந்து அதை மாத்திருவேன். ஜனத்துக்காக பேச துவங்கிறேன். ஏன்னா அதனால அவர் அங்க போய் ஏன்னா அவரோட செய்தி இன்றைக்கு நாங்க வாசிச்சா ஆண்டவரே எனக்கு அன்றைக்கே பேசினீரான்னு நான் யோசிக்கிறேன். ஏண்டா அப்படி இருக்கு, சொக்கடிச்ச மாதிரி இருக்கு. அப்படியே அச்சோட்டா வந்து தேவன் அப்படியே பேசுவார். அப்ப பாருங்க, ஏனென்றா அது பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டது. அப்ப பரிசுத்த ஆவியினால எழுதப்பட்டதுக்கு காலம் எந்த மனிதன் எப்பொழுது தேவன் அழைக்கிறாரோ அது காரியம். ரைட். அப்ப பாருங்க, தேவன் வந்து ஒவ்வொரு காரியத்திலும் அந்த அளவு வச்சு அதான் அந்த விசுவாசத்தின் அளவு பிரமா. அப்ப அதனாலதான் அந்த 100க்கு அதிபதி வரக்குள்ள அவர் சொல்றே அதுங்க 14 பாருங்க. அதுல பாருங்க, அது இங்கிலீஷ் இருந்தா ஒரு எடுங்க. ஏன்னா அது தமிழ்ல நார்மலாக இருக்குது, ஆங்கிலத்தில் இருந்தா டக்கன் எடுத்துருங்க. மத்தேயு 14 எடுத்த வாசிங்க. 100க்கு அதிபதியான நீர் வர வேண்டாம் என்ற வேலைக்காரன் சொல்றான். உங்களுக்கு பைபிள் தெரிஞ்சிருந்தா டக்கு ரைட் 8 மத்தேயு 8 தான். மத்தேயு 8 ரைட். அதை இங்கிலீஷ்லேயும் வாசிங்க. மத்தேயு 8:10 தமிழ்ல முதல்ல வாசிங்க, இங்கிலீஷ்ல வாசிங்க. அதுல வந்து சோ கிரேட் எழுதி வந்தாங்க. சோ கிரேட் ஃபேத் என்று. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சென்றவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். When Jesus heard it, he marveled and said to them that followed, Verily I say unto you,
ஆமென். பாருங்க No, பாருங்க not in his faith. பாருங்க so great faith. பாருங்க அப்ப பாருங்க பாருங்க விலை இருந்த கிரேட். அப்ப அந்த விசுவாசத்துல அவன் வந்து ஒரு கிரேட் விசுவாசம். இப்ப பாத்தீங்க இது அற்ப விசுவாசம். இவன்ட பாருங்க கிரேட் விசுவாசம். ஏன்னா அவன் சொல்ற நீர் வர வேணும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என்ற வேலைக்காரன் சொஸ்தமா. அப்ப பாருங்க தீகல்ஸ் என்ன சொல்றேன்னா அதான் அந்த விசுவாச அளவின் பிரமாணம். இப்ப இங்க இருக்கிறவங்க சில பேர் ஒவ்வொரு விதமா சொல்லுவீங்க. ஒரு ஆள் வந்து உண்டா சொல்லுவாங்க, ஒரு ஆள் வந்து இப்படி 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 என்று. ஆனா சில பேர் சொல்லுவாங்க இல்ல அது அப்படிதான். ஆமென். அப்ப அதே மாதிரி இவன் சொல்ற நீர் வர வேணும், ஒரு வார்த்தை சொல். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற சோ கிரேட் ஃபேத். அப்ப பாருங்க பாருங்க அது ஒரு விலையேற பெற்ற பாருங்க அந்த விசுவாசம், கிரேட் விசுவாசம். அப்ப தமிழ்ல எப்படி இருக்குது? பாருங்க இப்படிப்பட்ட அது ஒரு நார்மலா சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல பாருங்க கிரேட், அந்த கிரேட் விசுவாஸ் அதான் தீக்க சொல்லி. அதனால நீங்க தீக்கச்சிட பார்க்கல தமிழ்ல ஒன்றை எழுதியிருப்பாங்க, ஆனா அவர் வேறு ஒன்றை சொல்ற. அப்ப நாங்க இதுக்கு இந்த மாறி சொல் அது பாத்தீங்கன்னா ஆங்கில வேதாமத்தில் அப்படிதான் எழுதி ஆரம்பத்துல நாங்கள். அதுக்கு பிறகுதான் நான் அந்த வசனம் வந்தோம் டக்குன்னு பைபிள புரட்டி. அப்ப பாத்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல அப்படி இருக்கு. அப்ப பாருங்க ஏனென்றா அது மகிமையான அந்த விசுவாசம் அதான் ஒவ்வொருவருக்கும். அதே போல இன்றைக்கு நீங்க சரீரமாகி அவயமாக நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப உங்களுடைய அந்த விசுவாச அளவின்படி தான் உங்களால செயல்படும். ஒருவரை பார்த்து ஒருவர் வந்து போனீங்கன்னா விழுந்து போயிருங்க. ஆமென். ஆனா தேவன் உங்களை இந்த நிலைக்கு வைத்திருக்கிறதுக்காக சந்தோஷப்படும். அதுல நீங்க வளருது. ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் மாறுவார். அப்ப விசுவாசத்தை கொண்டுதான் நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அதனாலதான் வந்து பார்த்து செய்யறன்றதெல்லாம் இந்த சபைக்கு காரணம். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஸ்தாபன ஆக்கள் மாதிரி இப்ப இந்த எண்டைம் ஆக்களும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ப்ரோக்ராம் என்ன அதாவது ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. என்னன்னா இந்த ஸ்தாபனங்கள் செய்யற என்னன்னா ஸ்போர்ட்ஸை வச்சுட்டு ஒன்றை இதண்டி போட்டு சாப்பாடு அதை கொடுத்து போட்டு பக்கத்துல எப்படி விடுறது, எப்படி இருக்கா காயமா இயேசு விடுவிக்கிறா, கடன் பிரச்சனையா, லோன் பிரச்சனையா, லோன்காரன் வீட்டை வாரான், அதெல்லாம் இயேசு கட்டுறாருன்னு சொல்லி அவன் என்ன செய்வான் கொடுக்கும். அது மாதிரி இப்போ என்டைம்ல ஆக்களும் என்ன செய்வாங்க அது அப்படி நினைக்கிறான். ஆனால் இந்த என்டைம் மெசேஜ் இந்த செய்திக்கும் அந்த தேவன் தெரிந்து கொள்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் அது உலகத்தோடு அவங்க வந்து வேதம் என்ன சொல்லுது எபேசியர் 2 விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட. அப்ப கிருபையினால கிருபைதான் உங்களுக்கு விசுவாசத்தை தந்தது. நீங்க சொல்றேன் அந்த விசுவாசத்தினாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்ட. அப்ப ஒருவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லக்குள்ள அவன் விசுவாசிப்பான். யாரு? தேவன் உலகத்தோட்டத்தினுடைய வார்த்தையாக சிருஷ்டிக்கப்பட்டவன் மட்டும்தான் விசுவாசிப்பான். அது அற்புதம் கண்டதுனால விசுவாசிக்கிறவங்க வந்து இடையில போறோம். அதுக்கு வேதத்தில் இருக்குதானே இயேசு கிறிஸ்துட்ட 10 பேர் என்னத்துக்கு வராங்க? சுகமாக வராங்க. எத்தனை பேர் அவரோட கூட இருந்தாங்க கடைசி மட்டும்? அப்ப அதுக்கும் அவர் விளக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து தெரியாது இவன் 9 சரி வராது, ஒண்டவா நான் உன மட்டும் போனேன், நீதான் என்னோட இருப்பான். அப்படியே சுகமாகி வர்றவனுக்கு போனான் சுகம். ஆனா ஒவ்வொன்றும் எங்களுக்கு அடையாளமா வைக்குது. அதான் இந்த மெசேஜ் தான் அது எங்களுக்கு வெளிக்காடுது. ஆமென். அதே போலதான் இதெல்லாம் நாங்க செய்யறோம். இது வந்து கிரேட். இது வந்து இந்த இதுக்குள்ள வாரவன் வந்து முன்குறிக்கப்பட்டவன் தான் பாரு. ஏன்னா இது வந்து நாங்க தடவி எடுக்கிறது செய்தி அல்ல. இது வந்து வெட்டி விசுவாசம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு, கிருபை விசுவாசத்தை கொடுக்கு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர் அவர் தான் துவக்குவான். அப்ப அவனுக்கு வார்த்தையை போடக்குள்ள விசுவாசிப்பான். அவன் தான் உள்ளவன். ரட்சிக்கப்பட்டவன் விசுவாசிக்கிறான். புரியுதா? அது சாபனத்துக்குள்ள வரலாம். ஆனா இந்த மெசேஜ்ல வந்து விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்படும். அதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியா. அதாலதான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த உதாரணங்களை காண்பிக்கிற 10 பேர் வாரு, ஒருவர் வர்ற உவமையில வாரு, அழைப்புட, திருமணம் எல்லாமே அதுதான் காண்பி. அப்ப பாருங்க, அதனாலதான் இப்ப தீக்கரிச்ச என்ன பொருளுக்கு வரையில. இப்ப பொருளுக்கு வருவோம் என்னன்னா, பொருள் எப்படி என்றா, அதாவது தேவன் வந்து முதலாவது உங்களுக்கு அற்புதங்களை செய்து காட்டி அதுக்கு பிறகும் தேவன் என்ன செய்யற தொல்லை அனுப்புற என்னத்துக்காக இந்த அற்புதம் அதை ஜெயக்கொள்ள. ரைட், அதுக்கு ஒரு உதாரணத்தை வாசம். அந்த சாப்பாடு கொண்டு வர யாரு? எத்தனாம் அதிகாரம்? அப்ப இயேசுக்கு சொல்றார்,
புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். அப்போ அவங்க சொன்னால் அப்பம் கொண்டு வராததுனால எந்த அதிகாரம்? மத்தேயு 16 7 இப்போ பாருங்க, இதில் தான் விஷயம் வருது, போயிட்டு வருது பாருங்க. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். அடுத்த பாயிண்ட்டுக்கு வாரே பாருங்க. இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? ஆமா, இப்ப என்ன பாயிண்ட்னா, இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு கருத்தை சொல்கிறேன், போய் வாங்கிட்டு வாங்க, இப்படி பரிசேயருடைய புளித்தமாக குறித்து செய்கிறேன், கொண்டு வராததுனால எங்களை திட்டுறேன்னு இவங்க நினைக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்னா, அற்ப விசுவாசிகள். ஏன் இதை சொல்கிறேன்? அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 5 அப்பமும் என்ன 5000 பேர், அடுத்த எத்தனை அப்பம் 7 அப்பத்தை என்ன 4000 பேருக்கு செய்ததை தெரிஞ்சும் இப்போ அப்பம் கொண்டுறதால சொன்னா அவங்கள எப்படி திட்டலாம்? எப்படி திட்டலாம்? இதை விட மோசமாக தான் திட்டம். அவங்களுக்கு தேவன் கண்ணார அற்புதத்தை செஞ்சிருக்கு. ஒரு அப்பத்தை வச்சு 5 அப்பத்தை வச்சு 5000 பேரை போசிச்சு, 7 அப்பத்தை வச்சு 4000 பேரை போசிச்சு. அங்க எத்தனை கூட 12, அடுத்தது எத்தனை கூட 7. எல்லாம் வேதாம கணக்கின்படி தான் மாறா. அப்போ உங்களுக்கு டாக்டர்கிட்ட நம்பர் சொல்லது ஏன்னா, அப்போ அது யூதருக்கு, இது 7 யாருக்கு? நமக்கு புரியுதாங்க. அப்போ அதால தான் அவர் அப்பம் சரியா பகிர்வு. அப்போ அந்த கூட 7ண்டா சபக்காலத்தோட பொருந்தும். அது 12ண்டா யார்? இதே மெசேஜ் எங்க போகுது? அங்க போ. அப்போ அவர் என்ன சொல்றேன்? அற்ப விசுவாசி. இப்படி இதை விட மோசமா ஏசிருக்கோம். அதே போலதான் இன்றைக்கு இந்த ஜனத்துக்கு தேவன் இருப்பேரண்டா மோசமாக தான் ஏசி. ஏண்டா 3க்கு 2 அற்புதத்தை காட்டு. என்னது காட்டுற? இவங்க இதை விட அதிகமாக தான் என்ன செய்யணும்? விசுவாசம். புரியுதா? அப்ப ஏன் அதை செய்யலான்டா உங்கள்கிட்ட இருக்கிற அற்ப விசுவாசம். அதாவது அற்பண்டா தமிழ்ல என்ன மொழியில சொல்ல என்னன்னு சொல்ற? குறைவான குறைவான விசுவாசம். ஆனா நிக்கதேமுக்கு அந்த 100க்கு அதுக்கு வரக்குள்ள கிரேட் ஃபேத், சோ கிரேட். அப்ப ஏனென்றா அது மிகப்பெரிய, மிகப்பெரிய ஆச்சரியமான அந்த விசுவாசம். ஏனென்றா இஷ்டவேலுக்குள்ளே சொல்றேன், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணல. என்னது கிரேட் ஆயிருக்கு. ஆனா இவங்களை பார்க்கும்போது அற்ப விசுவாசிகள். ஏனென்றா இவங்ககிட்ட காணாம. ஆனா அவர் என்ன சொல்ற? என்னத்தை பாயிண்ட் பண்ற? 2 அற்புதத்தையும் பாயிண்ட் பண்ற. அப்ப அதால தான் தாவீது என்ன சொல்றான்? சிங்கத்திற்கும் கரடிக்கும் தப்புவித்த அதே தேவன் இந்த பெலிசியனுக்கும் என்ன? அதே போல உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்கிறாண்டா கிரேட், இதை விட கிரேட் ஒரு வரப்போகுது சேலஞ்ச். அதை நீங்க ஜெயிக்க தான் தேவன் படிப்படியா கொண்டு. புரியுதா? இப்ப விளங்கிட்டான். ஏன் எனக்கு தொடர்ந்து தாரன்றது கேட்கப்படும். அது ஏன் வாரதண்டா நீங்க அதையும் தாண்ட 3க்கு 2 தந்து 3வது இதை விட கொஞ்சம் கூட வரும். அதை நீங்க என்ன செய்வீங்க? 2 தாண்டிட்டீங்க தானே. சிம்பிளா பண்ண. ஏன் உங்களுக்கு தெரியும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அதுக்கு என்ன தப்பி வைப்பேன்டா? இதுக்கும் என்ன தப்பி வைப்பேன்? அதான் சோ கிரேட். அதான் மிகப்பெரிய விசுவாசம். ஆமென். அப்ப அந்த மிகப்பெரிய விசுவாசம் உங்களுக்கு வேணும். ஆமென். அதாலதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னுக்கு கட்டோன்னு செஞ்சிருக்கே தானே. யாராவது அற்புதம் செய்யாம இருக்கிறீங்க? எல்லாருக்கும் செஞ்சிருக்கு. அப்ப இப்பயும் கொண்டு வருவேர், என்ன சேலஞ்சை கொண்டு வருவேர். ஆனா நீங்க அதே மாதிரி அற்ப விசுவாசியா இருந்தீங்கன்னா செய்ய. ஆமென். ஏன்னா இன்றைக்கு தேவன் செய்ய மாட்டேன். ஏனென்றா இன்றைக்கு இதெல்லாம் சிஷ்டாங்கமா வைக்கிறது. ஆமென். இதெல்லாம் அடையாளம், இதெல்லாம் உங்களுக்கு. ஆனா இன்றைக்கு போதைக்கு ஒரு மனிதனை வச்சு உங்களை திரும்ப உணர்வுக்கு கொண்டு வா. அது ஏனென்றா உங்களுக்கு வந்தா உங்களோட வாழ்க்கையில் அதான் நான் வழி நடத்தும் போது சொன்னா, நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஜெபிக்கக்குள்ள அடுத்து இதை சொல்லி நினைச்சிட்டீங்கன்னா உங்களோட விண்ணப்பத்தை வைக்க மாட்டீங்க. அப்ப ஜெபம் மாறும். அந்த ஜெபத்துல வழி மாறும். எப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே நீர் அன்றைக்கு அதை செஞ்சா, நீ இன்றைக்கு எனக்கு செய்
ஜெபமே மாறி. இல்லாட்டி என்ன சொல்ல, ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்கு, இது எப்படி ஆகுமோ தெரியல, ஏன்னா அதனால ஆண்டவரே எனக்கு இது எப்படி ஆகும், உமக்கு சித்தம் இல்லாட்டியும் எனக்கு எப்படியா செஞ்சு தாரமன்று. ஆனா இதை நினைச்சிட்டு ஜெபிப்பீங்க. என்ன ஜெபிப்பீங்க? இதை செஞ்சா இது இதை செய்வீங்க. ஆமென். அதனால அன்னைக்கு தாவீது எந்த வண்ணமா ஜெயித்தானோ இன்னைக்கு நான் அதை செய்வேன். ஏண்டா அவன் உம்மோட பட்சத்திலே நின்றான். ஆமென். ரைட். அப்ப பாருங்க, அதனாலதான் அவர் என்ன செய்யற ஒவ்வொரு முறையும் அற்ப விசுவாசிகள். அப்ப அதனாலதான் அவன் என்ன செய்யறான், ஆண்டவரே நான் நீரானால் அது இது எத்தனை நீரானால் நான் நடந்து வர எத்தனை ஆகும்? மத்தேயு 14:28 வாசி. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். இந்த இடத்துல என்ன செய்யறான்? 30ஆம் வசனத்துல பயம் வருது. அங்க என்ன கவலை, அடுத்தது பயம். பாருங்க. அப்ப பாருங்க, பயந்து ஆனா கொஞ்ச தூரம் என்ன செஞ்சான்? நடந்தான். அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான்? விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்? குறைவு, அற்பம், குறைவான. அப்ப கூட இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பான்? ஓடியே போயிருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இயேசுதான். அப்ப நான் விழ மாட்டேன். காற்றை பார்த்தோன்னு அதை பார்த்தோட நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஆனா இவனுக்கு என்ன செய்யுது? உபத்திரம் வருது. எப்படி? காற்றும் காரியங்களும் வரக்குள்ள டக்குன்னு பயம் வந்தோடனே என்ன நடக்கும்? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யற? கொஞ்சிரா அவர் என்ன சொல்ற? உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டான்? அப்ப பாருங்க, எங்களோட வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சந்தேகங்கள், ஏன்னா இந்த மாதிரி பயம், இந்த மாதிரி கவலை எல்லாம் வரும். ஏன்னா ஆனா வர முன்பு தேவன் சிலதங்களுக்கு செஞ்சு சில உதாரணங்களை எங்களோட வாழ்க்கையில வச்சிருக்கு. ஆமென். அப்ப அதனால இதெல்லாம் இருந்தா நாங்க இன்னும் கிரேட்டுக்கு நாங்க இன்னும் வளரையில, விசுவாசத்துல நாங்க வளரையில பரிபூர்ணமாக வரையில. ஏனென்றா விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளின் நிச்சயம், நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அப்ப நாங்க இதெல்லாம் நம்புறோம் வேதத்தை. அப்ப இதெல்லாம் நடந்துச்சு. பேதுரு கடலின் மேல் நடந்தான். மழையை பார்த்து பேர்ந்து போகண்டா, அது அப்படியே ஆகும். அப்ப பாரு, அதனால என்ன நடக்குது? அவன் என்ன சொல்ற? அற்ப விசுவாசி, ஏன் நீ என்ன செய்யற? சந்தேகப்படுகிறான். அப்ப சந்தேகம் என்பதும் கொள்ளாது. ஆமென். சந்தேகப்படுற தேவனுடைய வார்த்தையில நாங்க என்ன செய்யப்படுறோம்? சந்தேகப்படுகிறது என்பது கொள்ளாத காரியம். அப்ப அதனால பாருங்க, அது என்ன செய்யறங்க? விசுவாசத்துல வளரையில என்பது காண்பி. அப்ப இன்னைக்கு உவாச நாள்ல நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இதே போல சந்தர்ப்பங்கள், பயம், அற்ப என்ன இப்ப பார்த்து நாங்க என்ன சந்தேகம், ஏன்னா இந்த காரியம் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில இருக்குமெண்டா நீங்க உன்னதமான விசுவாசத்துல நீங்க என்ன செய்யல? வளரையில. அப்ப நாங்க மாற்கு 11ஆம் அதிகாரத்துல என்னத்தை வாசிச்சோம்? நீங்கள் என்ன இந்த மலையை பார்த்து நீங்க ஜெபத்திலே இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து போகண்டா, நீங்க கேட்கறது அப்படியே விசுவாசிச்சு அது என்ன செய்யுமா? அப்படியே ஆகும். அப்ப அதனால நீங்க அந்த வண்ணமாக நீங்க இந்த நாள்ல அறிக்கை பண்ணுறதுல நீங்க விசுவாசிச்சு இருப்பீங்கன்னா நிச்சயம் தேவன் அதை செய்து. அப்ப பாருங்க, ஆபிரகாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். அவன் போறான். அப்ப இவங்க கேட்கிறாங்க, ஈசாக்கு கேட்கிறான், அப்பா என்ன இந்த ஆடுகளுக்கான தகன பலி என்ன ஒன்றுமே இல்லை. அவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? அந்த வசனத்தை படியா சொல்ற. ஆடுகளுக்கான தகன பலிகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ன சொல்றான்? ஆடே இல்லாத இடம் என்ன ஆடு. ஆனா தேவன் என்ன செய்யறே? இவன் விசுவாசின் அறிக்கையை தேவன் கணம் பண்ணு. அதுதான்
கிரேட். அப்ப அதே போலதான் உங்கள்கிட்ட இருந்தோ இல்லையோ இல்லாததை செய்யறதான் தேவன். இருந்து செய்யறது அது தேவனை நம்ம போய் பண்ணவே இல்லை. ஏன்னா சில காரியத்துல நம்ம தேவனை அடிக்கடி சொல்லுவோம் நல்லது ஏன்னா, ஆனா அது ஒரு அற்புதம் அல்ல. ஆமென். அற்புதம் என்பது முடியாதது கிடைக்கிறது தான், அது ஒரு அற்புதமா. அப்ப அதனாலதான் அவன் சொன்னான், தேவன் தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். அவன் சொல்லி அது மாத்திரமல்ல, அவன் வேலைக்காரன் என்ன சொல்றான், நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவான். ஆனா செய்ய போறது என்னதுக்கு, கொலை செய்ய போறான், பழி செலுத்த போறான். ஆனா அவனுக்கு தெரியும் தகன பலிக்கான எல்லாமே அவர். அப்ப அதே போலதான் இன்னைக்கு நீங்க இங்க வந்திருந்தா நிச்சயமா அப்ப உங்களோட இப்ப நாங்க பார்த்தோம் கிரேட் விசுவாசம், அடுத்து அற்ப விசுவாசம். அப்ப இன்றைக்கு என்ன இருக்குன்னு பாரு. அப்ப உங்களோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு வழியில வருதண்டா, சந்தேகம் என, பயம் என, விசுவாசம், கவலை, இதெல்லாம் பார்த்தோம் தானே. கவலையை பார்த்தோம் தானே முன்னு. கவலை, பயம் என சந்தேகம், இந்த எல்லாம் இருக்குமானா நீங்க இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் என்ன சொல்றீர், அற்ப விசுவாசி. ஏன் நீங்க பயப்படுறீங்க, ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, ஏன் நீங்க சந்தேகப்படுறீங்க? அப்ப ஆனா நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதியை பார்க்கல, அவர் என்ன சொல்றாரு, கிரேட். ஆமென். அது சொல்ற இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவனுக்குள்ள அப்படிப்பட்டதான தேவனை விசுவாசிச்சு. அதான் முதலாம் தேதியை பார்த்து அவர் என்ன சொல்ற, என்னிடத்துல வல்லமை உண்டு நீ விசுவாசிக்கிறாய். அவர் ஆமாண்டவரே இடத்திலே வல்லமை உண்டு. அப்ப அப்படியே ஆக கடவுள், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். அதே போல இன்னைக்கு தேவனிடத்துல வல்லமை உண்டு. அப்ப நீங்க யார்கிட்ட போறீங்களோ அவங்ககிட்ட வல்லமை, தேவன் அவங்கட வல்லமை இல்லை, தேவனுடைய வல்லமை அவங்கட இடத்துல உண்டு நீங்க விசுவாசிச்சா அது ஆகும். ஏன்னா அதை செய்தவர் தேவனாயிருக்கும். அப்ப அதுதான் இன்னைக்கு உவாசம். ஆமே. இன்னைக்கு உவாசனால எப்படிப்பட்ட மலை அசையாத பொருள். ஏன்னா அப்படித்தானே படிப்பில் அப்படியே படிக்கிறது, அசையாத பொருள் தானே நம்ம. அப்போ அந்த அசையாத அப்படியா, ஏன்னா ஞானவான்கள் கேட்பாங்க, நாங்கள் படித்ததை அதிகமாக மறந்து போயிட்டோம். ஏன்னா உலக கல்வி மறந்து இப்போ தேவண்ட கல்வி வந்துச்சு. அப்படிதானே, அப்படிதான். அப்போ அதனால் என்ன, அது அசையாத பொருள். ஆனால் அசையாததையும் அசைய பண்ணுறவர் நம்முடைய தேவன். அவர் சொல்ல, நீங்கள் இதை பார்த்து அது பேர்ந்தே போகும். ஆமென். அப்போ அதனால் அதே தேவன் இன்றைக்கு உண்மையுள்ள. அதே போல் உங்களோட வாழ்க்கையில் அதனால தான் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சொன்னாலும் நான் சிரிக்கிறதும் அதுக்காக தான். நான் சிம்பிளாக சொல்கிறது அது. உங்களை வேதனை நீங்கள் நினைக்கக்கூடாது, இவருக்கு வந்தால் தான் தெரியுமென்று அப்படி நினைக்கக்கூடாது. இது நான் அல்ல, நான் விசுவாசிக்கிறபடினால அப்படி சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? அதை தான் என்னால் சொல்லுது. இல்லாட்டி உங்களோட சேர்ந்து இல்லை அங்கே இங்கே ஏன்னா அந்த நாட்டு வைத்தியம் அந்த கை மருந்து இதை சொல்லினா நான் போதிக்கிறதுலே அர்த்தம் இல்லை. நான் இதை மட்டும்தான் போதிக்க தெரிஞ்சு. அதை நான் ஒருவேளை நான் அதை நாட்டு வைத்தியமாக கை மருந்து செய்யணும் ஆனால் நான் அதை போதிக்க மாட்டேன். ஒரு ஆள் தளர்டி என்னத்தை பனடோல் தேடினாலும் இந்தாங்க பனடோல்னு நான் கொடுக்க மாட்டேன். இத்தவரை நான் நீங்கள் பனடோல் பிரர் இருக்கான்னா நான் தரேன். புரியுதா? அது இவங்க வீட்டாக்கள் கேட்டாலும் நான் அது எனக்கு பிடிக்காது. ஏண்டா ஆசாரியர் உதடுகள் என்னத்த ஜனங்கள் எதிர்பார்ப்பாங்களா? எங்க இருக்கிறது டக்குனு வாசி, எங்க இருக்கு யூடியூப்ல நிப்பாட்டு. மலியா மலியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஆமென். அவன் யாரா? சேனைகளின் கர்த்தருடைய தூதன். ஆமென். சிங்களத்தில் வாசிங்க, சரியா இருக்கா? மல்கியா 2:7 වසන. වක්නිසාද පූජකයා විසින් තමාගේ තොල්වල දැන ගැනීම තබා ගැනීම යුතුය. මිනිසුන් වනහේ ව්‍යවස්ථාව ඔවුන්ගේ මුඛය දැනගත යුතුය. කුමක් හේින්ද ඔව් සේනාවල ස්වාමීන් වහන්සේගේ පරිවිඩකාරයෙක්. ஆமென். பாருங்க, ஆசாரியன்
காக்க வேண்டும். அவன் அறிவா என்ன செய்யணும்? பேச சரி, அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். ஆமென். அடுத்தது என்னையா? அவன் சேனைகளின் கர்த்தருடைய தூதனான. அப்ப அதனாலதான் நான் அது எல்லாம் சொல்ல, அதனாலதான் நான் நிறைய பேர் என்னோட கோவமே அதுதான். ஏன்னா சில பேர் அங்க வாங்க அங்க காட்டினா அல்ல கூட்டி போவாங்க. அதை நான் செய்யறதே இல்லை. அதை செய்யறதுக்கு சபையில தேவன் அது செய்ய வச்சிருக்கேன். ஆனா நான் அதை சொல்றேன் என்றால் ஜனங்களுக்கு நான் அதை தான் போதும். ஆமென். தேவன் என்ன அதுக்காக தான் அழைச்சி. அதனால தான் நான் சொல்றேன், நீங்க இருக்கான்னு கேட்டா நான் தருவேன். ஆனா இதை குடிங்கன்னு நான் ஒரு நாள் சொன்னேன். வீட்டிலேயே யாருக்குமே சொல்ல, வீட்டாக கூட கேட்டு யாருக்காவது கொடுக்க கொண்டு போனா கூட நான் ஏனென்றா அது அந்த வண்ணம். ஏன்னா ஜனங்களுடைய விசுவாசத்துக்கு நாங்கள் களங்கமாக இருக்கோம். ஆமென். இன்னொரு வேதம் அப்படிதான் எங்களுக்கு போதிக்குது. என்ன அந்த வசனம்? அதாவது ஒரு ஒரு விசுவாசி இருந்தா என்ன செய்யக்கூடாது? அது நிமித்த நாங்க எதையுமே செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அந்த போஜனத்துக்கு அதை பவுல் திரும்ப பொறுத்துற அந்த வசனம் வருது. அதாவது இப்ப நாங்க ஒரு படைக்கப்பட்ட சில உணவுகளை நாங்க என்ன செய்யற சந்தர்ப்ப சூழல்ல சாப்பிடுறோம். அதை அந்த நேரத்துல விசுவாசத்துல குறைந்த ஒரு மனிதன் இருந்தா வேதம் சொல்லுதுன்னா அவன் நிமித்தம் நீ இதை புசிக்க கூடாது. இவன் சொன்னா சொல்லிட்டு என்ன தேவன் பாப்பா எனக்கு தெரியும் சொன்னாலும் அது தவறு. புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, வேதம் உள்ள ஆழமா போதிக்குது பாருங்க. அது ஏனண்டா அதனால எனக்கு திருட்டு இல்லை, அதனால தேவன் என்ன மன்னிக்கிறேன். ஆனா நான் இந்த வசனத்தை சொன்னா தேவன் நான் மன்னிக்கணும். வேதம் சொல்லுது அவன் நிமித்தம் நீ அதை புசிக்க கூடாது. அப்ப பாருங்க, இன்னொருவனுக்கு இடரல் ஆயிருக்கிறதுக்கு காரியம் கொள்ளாது. ஆமென். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால நீங்க தேவனுடைய காரியத்தில் இன்றைக்கு நீங்க கண்டிருப்பீங்க, உங்கள்கிட்ட கிரேட் விசுவாசம் இருக்கா அல்லது அற்ப விசுவாசம் இருக்கா? உங்களுக்கு பயம், ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் பேதுரு மகத்தான வீரன் தான், ஆனா பேதுரு மத்தியில அற்ப விசுவாசம். அதே போல உங்களோட கிரேட்ல நீங்க ஒரு தேவனுக்கு ஒரு உகந்த ஜனமா இருக்கலாம், ஆனா உங்க மத்தியில அற்ப விசுவாசம் இருக்கலாம். ஒரு பயம் இருக்கலாம், அல்லது சந்தேகம் இருக்கலாம், அல்லது கவலை இருக்கலாம். அது இருந்தா தேவன் உங்களோட பேசுகிறார். ஆமென். ஏனென்றா அதுதான் சீசர்களுக்கு அவர் பேசுகிறார். அதுல இருந்து விடுபடும். ஏன்னா அவங்களுக்கு கிரேட் விசுவாசம் வரணும்ன்றதுக்காக அவர் அற்ப விசுவாசம் கடிஞ்சு கொடுக்கும். ஆனா அவங்களுக்கு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. பரிசுத்த ஆவி பரிபூர்ணமா வந்தோடனே அவங்க எதையும் பயப்படல. ஆமென். எல்லாம் அவங்க சொல்றாங்க, வெளியில வாராங்க, என்ன நடக்குது? அவங்க என்ன சொன்னாங்க? பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்துல இல்லை, நசரனாகி இயேசு நாமத்தினாலே எழுந்து நடனோட அப்படியே நடந்துச்சு. இப்ப பாரு எப்படியா அவங்களோட உடுப்புக்காக படோணுமென்றே நின்றாங்க ஜனம். அவங்களோட வஸ்திரத்துல ஓரத்தை சுகமாச்சா இல்லையா? சுகமாச்சு. நிழல்ல இருந்து உடுப்பு தேவையில்லை, நிழல். அவங்க வர்ற சூரியோதயம் காலையில எப்படி அடிக்குதுன்னா நிழல் இஞ்சாலும். அப்ப இப்ப காலையில பேதுரும் யோவானும் வரப்போறாங்க. வெயில் அடிக்குது, இஞ்சால ஜனம் பாருங்க. அந்த ஜனத்துடைய விசுவாசம், அதே ஜனம் விசுவாசிக்கிறவங்க இங்கே இருந்தா அதே தேவன் நேற்றும் இன்றும் மாறாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இயேசு இருந்தார். ஆமென். அப்ப ஏனென்றா அவங்க பேசினது இயேசுடைய வார்த்தை. அதனால தான் உங்களுக்கு ஒன்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இந்த பூமியில நடக்கிற நீங்க காண வேணுமென்றா அந்த மனித மத்தியில இயேசுடைய வார்த்தை இருக்கு. ஆமென். அவன் சத்தியத்தை மட்டும்தான் போதிப்பான், அவரை மட்டும் மகிமைப்படுத்துவான். அப்படியே நீங்க இயேசு இன்றைக்கு உங்களோட நடக்கிறேன். அப்ப இயேசு இன்றைக்குமே உங்களோட எம்மாவூருக்கு போன மாதிரி இன்றைக்கு உங்களோட போரு. ஆமென். நீங்க அந்த உருவத்தை பார்த்தா காண. இன்னைக்கு திரை மறைய வேண்டிய செய்தியை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. பயங்கர பவர்ஃபுல் செய்தி. அந்த திரையில அவர் மறைஞ்சிருக்கு உருவம், ஒரு சரீரத்துக்குள்ள மறைஞ்சு இயேசு இருக்கு. ஆமென். அப்ப அந்த இயேசுவை நீங்க உருவத்திலேயும் அவங்களோட செயற்பாடுல கண்டுபிடிக்க. அவங்களோட பேசுற வார்த்தை சீசர்கள் என்னத்துல கண்டுபிடிச்சாங்க? அவர் பேசி அந்த கிரியை அப்பத்தை எடுத்து பிக்கப்புலதான் அவங்களுக்கு தெரியும் அவர் இயேசு. ஆமென். அதே போல ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையின்படி செய்தா உங்களோட கண்கள் திறக்கப்பட்டு நீங்க நினைப்பீங்க, இது சும்மா ஒரு ஆளை செய்யலாது, தேவன் அவங்க இருக்கிற திறமறைஞ்சு இருக்கிறேன், அது இயேசு என்பதை நீங்க காணுங்க. ஆமென். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் எழுந்து நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வவல்லவரே, உமக்கு கொடான ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜீவனுள்ளவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான மதிய வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே அற்ப விசுவாசத்தையும் கிரேட் விளைவுந்த விசுவாசத்தையும் நாங்கள் பார்த்தோம். ஆம் கர்த்தாவே, எந்த வண்ணமாக எங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை எங்களுக்கு விசுவாசம் இருந்தாலும் ஒருவேளை பயம் இருக்கலாம், ஒருவேளை எங்களுக்கு மத்தியிலே விசுவாசம் இருந்தாலும் எங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஒருவேளை எங்கள் மத்தியிலே விசுவாசம் இருந்தாலும் பயம் இருக்கலாம். கர்த்தாவே, இது எல்லாமே அற்ப விசுவாசம் என்று நீர் எங்களுக்கு போதித்து, ஆனால் உண்மையான விசுவாசம் என்ன என்று நாங்கள் பார்க்கும்போது அந்த ஆண்டவரே 100க்கு அதிபதி சொன்னார், ஆண்டவரே நீர் வர வேண்டாம், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அதுதான் கர்த்தாவே இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஒரு காரியமாக இருக்கிறது. அதே நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே எங்கிட வார்த்தையிலே வல்லமை இல்லை, ஆனால் உம்முடைய ஜீவனுள்ள வேதத்தின் வார்த்தையிலே வல்லமை உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால்தான் ஒரு மனிதனுக்கு நாங்கள் செபிக்கும் போது உம்முடைய வார்த்தையை நாங்கள் சொல்கிறோம். ஒரு மனிதனுக்கு போதிக்கும் போது வேதம் சொல்கிற வண்ணமாக ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி போதிக்க கடவன் என்று. அதனால் என்னுடைய ஏனென்றால் எந்த மனிதனுடைய வார்த்தைகளும் தவறி போகும், அது பொய் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் எந்த ஆண்டவரே வானமும் பூமியும் ஒளிந்தாலும் உடைய வார்த்தை ஒளியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த கேட்ட செவிகளை ஆசீர்வதியும், இனிமேல் கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இன்றைக்கு தேவையோடு வந்தவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்ற நிச்சயம் ஆண்டவரே இந்த செய்தியோடு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இந்த வேளை ஆசீர்வதி. மீதியாய் நடக்கிற யாவிலும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு, எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து ரட்சிக்கும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.